மங்காத்தா மங்காத்தா தான். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், குறை சொல்கிறவங்க 1000 குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி கமெண்ட் சொல்ல விரும்பல, எனக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். மங்காத்தா படம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தளபதி நடித்த கோட் படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி இருக்குன்றத பொதுமக்கள்கிட்டையும் விஜய் ரசிகர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ட்ரைலர் சூப்பராக இருக்குமா, அது வேர்ல்ட் ஃபுல்லும் போயிட்டு நல்லா ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கிறதே பெரிய விஷயம். துர்க்கீஸ் போன்ற நாடுகள்லாம் போயிட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டு, இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன், அதுவும் நம்ம விஜய் அந்த குழந்தை நடிப்பு வேறு லெவலில் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைலரில் அப்படி தான் இருக்குது, ஒரு குழந்தையான நடிப்பு. அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைத்தனமான ஒரு வில்லத்தனம் அதில் இருக்குன்றதையும் தெரியுது. பார்ப்போம், படம் வந்த பிறகு தான் தெரியும். யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை அடிச்சிக்க முடியாது. அது இதில் கண்டிப்பாக இருக்கும், அது மாற்றம் இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, படம் வந்து அவரோட இது தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது மட்டும்தான் அதோட ஒரு ஃபீல் தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, விஜய் இதில் மாஸ் பண்ணுவார்ன்றது இல்லை, மாஸ் தான் ஒரு அதில் சான்ஸே இல்லை. அவ்வளோ சுறுசுறுப்பு, அவ்வளோ ஒரு ஆக்டிவ் அதில் தெரியுது. ட்ரைலரில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் படத்துக்கு. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் அதில் டச் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சினேகா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் தான் வரும். அவங்களோட ஹிட்டும் இருக்குது அவங்களோட இதில் சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் அவங்களோட பங்கு அதிகமாக இருக்கும். அந்த காட்சி அமைப்பை அவங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா கண்டிப்பாக வெற்றி அடையும். அது அவருக்கான ஃபார்முலா. அது விஜய்க்காக சில ஃபார்முலா அவர் கொடுக்குறாரு. அது நம்ம ஒரு சீன்லேயும் பார்க்குறோம். அது கண்டிப்பாக இதில் தெரியுது. கார் சீன் எல்லாம் நல்லாயிருக்கு. விஜய்னா நல்லா தான் இருக்கும். லியோ படத்தில் வந்துடல அந்த மாதிரி சீன்லாம் நல்லாயிருக்கும். அதான். சரி, கோட் ட்ரைலர் பார்த்துட்டீங்களாடா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மாசா இருந்துச்சா? மாசா இருந்துச்சு. மங்காத்தாவோட சூப்பராக இருந்ததா? இருந்தது. அப்படிதான் சொன்னார் வெங்க சார். அதான் கேட்குறேன். மங்காத்தாவோட 100 மடங்கு அதிகமாக இருக்குன்னாரு. 1000 மடங்கு அதிகமாக இருக்கு. 1000 மடங்கு அதிகம். விஜய் ஃபேனடா நீ? ஆமா. ஓகேடா. சரி, இப்போ வந்து பிஜிஎம் எப்படி இருக்கு? இவனோட பஸ்ல ரொம்ப பாத்தக்க சவுண்ட் கேட்கல. சரி, ஓகே. வீட்டுக்கு தெரியாம இருக்கீங்க? இல்ல, தெரிஞ்சுதான் வந்துருக்கு. அப்புறம் என்ன கேமரா பத்தி பயலாம் இல்ல, கொஞ்சம் ஷையா இருக்கு. என்ன ஷையா இருக்கு? பாரு, நானே பேசிட்டு இருக்கேன் பாரு. எப்படி நில்லு. உங்களுக்கு பழகிடுச்சுக்கா? நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கா? இவர் வெங்கட் பிரபு சார் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டுங்க இருக்கிற ஒரு கூஸ் பம்பை கொடுக்கும். உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதில் இருக்கிற மாதிரி, அதுதான் ஒரு ஜர்னியாக இருக்கும் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும். அதே பேஸில் தான் இந்த படமும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஃப்ரெண்டுங்களை மையப்படுத்தி இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஃபார்முலான்றது இதில் வேறு அப்படின்றது எதிர்பார்க்குறோம். மங்காத்தா தான். ஆனால் இது வந்து அவர் இப்போ இன்றைக்கி இருக்கிற அவர் அரசியலுக்கு வந்து இந்த ஃபிலிம் வருதுன்னா அவர் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருப்பார், அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாருன்னு புரியுது. கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். அது மங்காத்தா டபுள் கிடைக்கும். மங்காத்தா டபுள் மங்காத்தாவாக மாறும். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபேன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீன் பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய மூவிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ தேட்டரில் உண்மையிலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது. ஆக்சுவலாக சாங்ஸு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. பட் ட்ரைலரில் உண்மையில் மாஸ் காமிச்சிட்டாங்க, உண்மையாக நல்லாயிருக்கு. அதான் ட்ரைலரில் பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் நல்லா ஸ்கோர் போட்டிருக்காங்க. மேபி சில சாங்ஸ் வந்து தனியாக கேட்குறத விட தேட்டரில் சீன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வெங்கட் பிரபு தேட்டரில் சினிமேட்டிக்காக பார்க்கும்போது விஷுவலாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, ஆசமாக இருக்குது. ட்ரெய்லரே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மூவி வந்தால் இன்னும் நல்லா இதுவாகும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. யுவன் தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்சது. இப்போ நல்லாயிருக்கு. அவரோட மியூசிக்னால் நல்லாயிருக்கும். யுவன் சங்கர் ராஜா நல்லாயிருக்கும். ஆமாம். இல்லை, அதில் ஒரு பாடல் வந்துட்டு இதுவில் இன்ஸ்டாகிராமில் நல்லா இருக்கு. ஆமாம், வசீகராவில் நடித்தாங்க. அதோட இப்போ பேராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. சரி நல்லாயிருக்கு. அண்ணா, கோட் ட்ரைலர் பார்த்துட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சா? பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சா? ஆனால் வெங்கட் பிரபு சார் சொல்லியிருந்தாரு, மங்காத்தாவோட 100 மடங்கு வேறு லெவலில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கா? ட்ரைலர் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது, ஒர்த்து தெரியுது. யுவன் சங்கர் ராஜா
பிஜிஎம் வந்து இதில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஏன்னா சாங்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. சாங்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை, எல்லா சாங்கும் நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் ஒர்க் அவுட் நல்லா தான் இருக்குது. அந்த ட்ரெய்லர் நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதோட மியூசிக் வெளியே வந்த பின்னாடி தான் தெரியும் எல்லாருக்கும். பயங்கரமாக இருக்குது. ஒரு டைலாக் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. விஜயோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. அவருடைய காமெடி ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. இதில் 2 விஜய் வந்து நடிச்சிருக்காங்க, அப்பாவும் பையனுமா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேரிங் ஹீரோயின்ஸ் ஸ்னேகா மேம், மீனாட்சி மேம், அவங்களோட இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் டீகுட்டிங் அவ்வளோ பண்ணல. ஆனால் வந்து ஸ்னேகா வந்து அந்த டைலாக் எல்லாம் சொல்லும்போது வந்து கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. விஜய் அந்த நக்கெல்லாம் சிரிக்கிற டைலாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே வந்து. நெக்ஸ்ட் வந்து அவர் விஜய் வந்து 2வது விஜயாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்பா நீ உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் வந்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, த லைன் இஸ் லைன். அதாவது வந்து என்னட்டு திரும்ப வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த ஸ்குவாடுக்குள்ளே. அந்த டைலாக்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. லாஸ்ட்டாக வந்து அந்த மருதமலை மாமணி ஐயா வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அந்த வந்து அவர் வாய்ஸ் எல்லாம் ஒரு சாங்கோட கேட்கும்போது வந்து நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து விஜய் சாருக்கு வந்து வெங்கட் பிரபாஸ் சார் கூட ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா வந்து தமிழ் படம் எதுவுமே இது வரைக்கும் ரன் ஆகலை, உங்களுக்கே நல்லா தெரியும் இது வரைக்கும். ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜித், விஜய், அதுக்கப்புறம் வந்து ரஜினி, இவங்களுடைய மூவிஸ் மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா கமல் சாரோட மூவி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை விட்டு எப்படி சொல்கிறது, படம் ஓடுதுன்னா கூட வந்து அது ஓடாத மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து. மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஆகும் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நாங்கள் சொல்லனாலையும் நாங்கள் ரசிகர் மன்றம், அதுக்கப்புறம் வந்து எங்கள் தளபதி மக்கள் இயக்கம் எல்லாமே சேர்ந்து வந்து வெற்றி பெற வைப்போம் நாங்களே வந்து. பையனாக நடிச்சிருக்கிற விஜய் சாரோட இதை வந்து உருவத்தை வந்து கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்க, சாங்குக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கா, இல்லை வந்து ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரசிகர்களுக்கு வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அப்படி காமிச்சிட்டாங்க இப்படி காமிச்சிட்டாங்க இல்லாமல் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து குறை சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்த வந்து நாங்கள் டைலாக் கொடுக்கல. மைக் மோகன் வந்து வில்லனை நடிச்சிருந்தாலும் வந்து ஒரு டைலாக் மொத்தம் கொடுத்துருக்காங்க. சென்னை நாங்கள் பிளாம் பாஸ் பண்ண போகிறோம். நாங்கள் என்னை வந்து காந்தி வந்து இது பண்ணிட்டாரு, அந்த காந்தியை வந்து நான் எப்படி இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நேம் வந்து காந்தின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது ஓகே. பிரசாந்த் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களை யாரா ஃபேமிலியோட பேங்காக் போக சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஒரு டைலாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஏதோ சண்டை போடுற மாதிரி பிரபுதேவா கேட்பார் வந்து, நீங்கள் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். 2 இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு நான் இவ்வளோ மார்க் கொடுப்பேன்ப்பா, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 10க்கு இவ்வளோ நான் கொடுப்பேன். 10க்கு இவ்வளோனா 10 out of 10. 10 out of 10. நீங்கள் விஜய் ஃபேனானா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகேண்ணா, ஓகே. விஜய் ஃபேனாக இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன், குறை சொல்கிறவங்க 1000 குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயினே இருந்தால் நம்ம சக்ஸஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது நாங்கள் தளபதி சொன்ன டைலாக் தான் நாங்கள் எப்பயுமே பின்பற்றுறோம், அவ்வளோதான். ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, அந்த நம்ம சம் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் உள்ள சீன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. பட் எவ்ரிதிங் இஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஹோப்பிங் ஆன் September 5 நல்லா இருந்துச்சு. நான் மொபைலில் தான் பார்த்தேன், இயர்ஃபோனில் பார்த்தா வந்து இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, குட். ஆனால் சம்திங் எல்லா மூவிலேருந்து ஒரு சீன்ஸ் இருந்துச்சு. அவர் வெங்கட் பிரபு எடுத்த படத்தில் உள்ள சீன்ஸ் 1-2 இடத்துல இருந்துச்சு. கில்லி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்தில் இருந்து ஒரு சீன் இடத்துல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. அந்த பிரபுதேவா எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க இல்லையா, இட் வாஸ் ஆசம் ஆக்சுவலி. இந்த காம்போ வந்து கம்ப்ளீட்டாக புதுசு இது. ஸோ அந்த இட்ஸ் விஷுவலி இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் அஸ். இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் இருக்கார், ஸோ இஸ் அ ஜென்யூன் பர்சன். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறேன். எனக்கு ஃபுல்லாக கேட்டால் எல்லா சாங் கேட்டால் தான் we can comment on it. பட் யூஸ்வலாக அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வாட் எவர் த சாங்ஸ் he has given எல்லாமே
நல்ல மெலடிஸ் குத்து சாங் அந்த சொல்லி வாட் எவர் ஹீ இஸ் டன் இட் வாஸ் ஃபேபுலஸ். ஸோ நல்லா இருக்குன்னு நம்பலாம். எப் இது வந்து மங்காத்தாவோட ஒரு 100% அதிகமாக இருக்கும் இந்த ட்ரைலரில் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாரு. ஓகே, வெங்கட் பிரபு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா? இன்னும் அதை பற்றி கமெண்ட் சொல்ல விரும்பலை. எனக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். மங்காத்தா படம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அது சொல்லலாம். இது ட்ரெயிலர் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? மருதமலை மாமணியே முருகையா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.